வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு சுக்கிரன் 12 பாவகங்களில் இருந்தால் என்ன பலன்கள் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சுக்கிரன் என்பது யார்? இன்பங்களின் தலைவன், ஆடம்பரங்களின் தலைவன், கேளிக்கைகளின் தலைவன், கொண்டாட்டங்களின் தலைவன், அழகை ரசிக்கக்கூடியவன், இன்பங்களை ரசிக்கக்கூடியவன், களத்திரத்திற்கு அதிபதி, சுகத்தை அடிக்கக்கூடியவன், கொண்டாட்டங்களுக்கும் ஆடல் பாடல் இசை நடனம் நாட்டியம் சங்கீதம் என்று சொல்லக்கூடிய அனைத்துக்கும் காரகனான சுக்கிரன் 1ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது அழகான முகமும் அழகான சரீரமும் அழகான கண்கள் உடையவனாகவும் சுகம் உடையவனாகவும் தீர்க்காயுள் உடையவனாகவும் ஸ்திரீகளுக்கு அமிழ்தமலை பொழிபவனாகவும் இருக்கிறான். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது அன்பான அழகான காதலுடன் பேசக்கூடியவனாகவும் நல்ல வாக்கியங்களை அனுசரிக்கக்கூடியவனாகவும் பணம் உடையவனாகவும் வித்வானாகவும் இருக்கிறான். இது 2இல் சுக்கிரன். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியம், வீரியம், வேகம், இளைய சகோதரர்கள், ஆபரணங்கள், அலைச்சல்கள், பயணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 3ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் சுக்கிரன் இருக்கும்போது சுகம் உடையவன், தனம் உடையவன், ஸ்திரீகளுக்கு பயப்படுபவன், லோபி, சந்தோஷம் என்பதே இல்லாதவன், சௌக்கியங்கள் உடையவனாகவும் இருக்கிறான். 4 என்று சொல்லக்கூடிய பூமி, நிலம், வீடு, வண்டி, வாகனம், கன்றுக்காளைகள், சொத்துக்கள், சுகங்கள், பந்துக்கள், நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும்போது பந்துக்களும் சிநேகிதர்களும் உள்ளவனாகவும் வாகனங்கள் உடையவனாகவும் விலாசம் உடையவனாகவும் தரித்திரம் இல்லாதவனாகவும் சுபனாகவும் அதாவது அதிர்ஷ்டம் உடையவனாகவும் அவன் இருக்கிறான். 5இல் சுக்கிரன். 5 என்பது அறிவு, தெளிவு, புரிதல், கற்பனை, காதல், கேளிக்கைகள், வேடிக்கைகள், வினோதங்கள், விளையாட்டுகள் என்று சொல்லக்கூடிய அந்த 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது புத்திர விருத்தி உடையவனாகவும் சிநேகிதர்கள் உடையவனாகவும் காம களியாட்டங்களில் சமர்த்தனாகவும் அதிக தனவானாகவும் ஒன்றிலும் நடுநிலைமை என்பதே இல்லாதவனாகவும் மந்திரியாகவோ சேனநாயகனாகவோ விளங்குகிறான் அந்த சுக்கிரன். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பகை, கடன், நோய், இடையூறு, வம்பு, வழக்கு, பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிரிகளின் மகிழ்ச்சி, எதிரிகளின் வீழ்ச்சி, விலங்கிடுதல், சிறை தண்டனை என்று சொல்லக்கூடிய இந்த 6இல் சுக்கிரன் இருக்கும் பொழுது ஸ்திரீகளுக்கு பிரியம் என்பதே இல்லாதவனாகவும் அதிக எதிரிகளை உடையவனாகவும் ஒரு வைபவம் என்பதே இல்லாதவனாகவும் துக்கம் உடையவனாகவும் நீசம் உடையவனாகவும் அந்த சுக்கிரன் விளங்குகிறான். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கணவன் மனைவி காமம், 2வது ஒருவரை புரிந்து கொள்ளும் தன்மை, இன்ப சுகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 7இல்
வெளியிட பயணங்கள் என்று சொல்லக்கூடிய 7, வியாபாரம் என்று சொல்லக்கூடிய 7, புதிய நண்பர்கள், புதிய மனிதர்கள், பார்ட்னர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 7, கணவனின் தன்மைகளை பற்றி சொல்லக்கூடிய அந்த 7, மனைவியின் தன்மைகளை பற்றி சொல்லக்கூடிய அந்த 7. இந்த 7இல் சுக்கிரன் இருக்கும் பொழுது சௌந்தரியம் உடைய மனைவி அமைகிறாள். நல்ல களத்திர சுகம் கிடைக்கப் பெறுகிறது. அதிக சுந்தரம் உடையவனாகவும் கலகம் இல்லாதவனாகவும் அனைத்து விதமான சௌபாக்கியங்கள் உடையவனாகவும் இந்த ஜாதகன் இருக்கிறான். கவனிக்க, இங்கே 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள், அசிங்கங்கள், அவமானங்கள், துக்கங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், சங்கடங்கள், வருத்தங்கள், மனிதனுக்கு கவலை அளிக்கக்கூடிய அத்தனை விதமான செய்திகளும், கொலைகளும், தற்கொலை எண்ணங்களும், சிறைச்சாலை என்று சொல்லக்கூடிய இந்த 7, எதிர்பார்ப்பால் வரக்கூடிய தனம் என்று சொல்லக்கூடிய 7, 8, இந்த இத்தனை விதமான காரகங்களுடைய 8ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது தீர்க்காயில் உடையவன் என்று உடையவன், அதிக சுகம் உடையவன், அதிக தனவான், அரச சன்மானம் உடையவனாகவும் அடிக்கடி சந்தோஷம் அடைபவனாகவும் இருக்கிறான். 8ஆம் இடத்துல 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கம், அதிர்ஷ்டம், ஒழுக்க விதிகளை கடைபிடிக்கக்கூடியது, பரந்துபட்ட சிந்தனைகள், பரந்து சிந்திப்பது, முன்யோசனை, பாக்கியம், அதிர்ஷ்டம், தந்தை, பாத யாத்திரை, தீர்த்த யாத்திரை, புனித யாத்திரை, கடவுள் வணக்கங்கள், இறை வணக்கங்கள், கடவுள் வழிபாடு, இறை வழிபாடு, அனைத்து விதமான புதிய கண்டுபிடிப்புகள் என்று சொல்லக்கூடிய அந்த 9ஆம் பாவம், ஏற்றுமதி இறக்குமதி என்று சொல்லக்கூடிய அந்த 9ஆம் பாவம், சர்வதேச வர்த்தகம் என்று சொல்லக்கூடிய அந்த 9ஆம் பாவம், அதாவது ஆன்மீகம் சம்பந்தமான நூல்களை வெளியிடுவது என்று சொல்லக்கூடிய அந்த 9ஆம் பாவம், தெய்வ வழிபாடுகளுடைய நூலை வெளியிடுவது என்று சொல்லக்கூடிய அந்த 9ஆம் பாவம், தண்ணீர் பந்தல் அமைக்கக்கூடியது என்று சொல்லக்கூடிய அந்த 9ஆம் பாவம், இத்தனை காரகத்துடைய அந்த 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது சாமுத்திரிகா லட்சணம் உடைய சரீரம் உடையவனாகவும் வரவுகளையும் செலவுகளையும் சமமாக வைத்திருப்பவனாகவும் களத்திர சுகம், ஸ்திரீ சுகம் உடையவனாகவும் பந்துக்கள் உடையவனாகவும் தேவர்களை வணங்குபவனாகவும் குருவை பூசிக்கின்றவனாகவும் இந்த சுக்கிரன் விளங்குகிறார். கவனிக்கணும். 10ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டம், பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை என்று சொல்லக்கூடிய அந்த 10ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 10இல் இருக்கும் பொழுது கௌரவத்தாலும் விவகாரத்தாலும் சம்பாதிக்கப்பட்ட சுகமுடையவனாக இருக்கிறான். களத்திர சுகமுடையவனாக இருக்கிறான். கீர்த்தி உடையவனாக இருக்கிறான். அநேக புத்திரர்கள் உடையவனாக இருக்கிறான். புத்திசாலி உடையவனாக இருக்கிறான். பிரசித்தி பெற்றவனாக அந்த சுக்கிரன் விளங்குகிறான். 11 என்று சொல்லக்கூடிய லாபம், வெற்றி, மூத்த சகோதரம், செல்வாக்கு, அதிர்ஷ்டம், பெரும்பதவி, அது மட்டுமல்ல, எல்லையற்ற நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 11, சபை, சட்டசபை, பாராளுமன்ற சபை என்று சொல்லக்கூடிய அந்த 11, அமைச்சர் பதவியில் என்று சொல்லக்கூடிய 11, தான் எண்ணிய காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அந்த 11, நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த 11இல் சுக்கிரன் இருக்கும் பொழுது சௌந்தரியமான களத்திரமும் வேலையாட்களும் உள்ளவனாகவும் அதிக தனவரவுடன் கூடியவனாகவும் அனைத்து விதமான சுகங்களும் உடையவனாகவும் இந்த சுக்கிரன் விளங்குகிறான். 12 என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் செலவுகள், அலைச்சல்கள், பயணங்கள், இடமாற்றங்கள், காணாப்புதல், வீணாப்புதல், ஓடிப்புதல், கரைந்து புதல், இல்லாமல் புதல், மறைந்து புதல், பிரதேசிய தெரிதல், பன்னடைய தெரிதல், அது மட்டுமல்ல மருத்துவமனை இருத்தல், வெளியூர் பயணங்கள், வெளிநாடு என்று சொல்லக்கூடிய அந்த 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது காரியங்களில் சோம்பேறியாகவும் சுகம் அனுபவிக்க கூடியவனாகவும், இரண்டாவது தடித்தவனாகவும் சதுர்வித வைபவங்களோடு கூடியவனாகவும் பலகாரங்கள் தின்பவனாகவும் கட்டில், மெத்தை முதலான நல்ல படுக்கைகள் சாமான்களை சேகரிக்கக்கூடியவனாகவும் ஸ்திரீகளுக்கு பயப்படுபவனாகவும் இருக்கிறான். அதாவது தனவிரயங்கள் ஏற்படக்கூடியவன்.
அதிகமாக செலவுகளை செய்யக்கூடிய இந்த இடத்தில் சுக்கிரன் இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ சுக்கிரன் 12 பாவங்களில் இருந்தால் என்ன பலன்கிறது சொல்லிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, இந்த வீடியோ 4 பேர் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.